இப்பவே பிஞ்சு மனசுல நஞ்ச வதக்கிறியா? அது என்ன, மாமன் அத்தையை மட்டும் செண்டால் அடிப்பாவ, பெரியம்மா மட்டும் பெரிய பெரிய கம்பால் அடிப்பாவங்க. இப்பவே என்னை பத்தி தப்பு தப்பா பரப்பி விடுறீங்களோ? பச்சை பிள்ளைக்கு என்ன புரியும்? என் குரல்ல கேட்டா அலாம இருப்பாரு நான் பாடி. ஆமா, பெரிய பி சுசிலா இவர் குரல்ல கேட்டவனே அப்படியே அலாம இருந்துருவாவே. நான் அப்பத்துல இருந்து பாத்திருக்கேன், பச்சை பிள்ளை பயமுத்திக்கிட்டு இருக்கா. என்னம்மா பாட்டி குரல் உனக்கு கேக்குதோ? பெரியம்மா சத்தம் படியாவளோ? ஆரம்பிச்சிட்டியா? இப்பயே சொல்லி கொடு. இப்படியே சொல்லி கொடுத்து என் தங்கச்சி பிள்ளை என்கிட்ட இருந்து பிரிச்சிடலான்னு பாரு. நீ என்னத்தை சொல்லி கொடுத்தாலும் ரத்த பாசம் போகாது. நாங்களும் ரத்த பாசம் தான், எங்களுக்கு தான் உரிமை ஆதிக்கம். என் பியாத்திய பாருங்க, என்னைய உரிச்சு வச்சு வளர்ந்துருக்கா. இது ஒண்ணே போதாத எங்க வாரிசுங்கிறதுக்கு. ரொம்ப பெருமை பண்ணாத மீன்காரி. சொத்தோல முடி ஒன்ன மாதிரி வளர்ந்துட்டீங்கக்காக ஒன்ன மாதிரி இருக்குன்னு நினைச்சுக்கிறாத. இவ என் தங்கச்சி மாதிரி தான் இருக்கா. நீ வேணா பாத்துக்கிட்டே இரு, என்ன மாதிரி தான் வருவா. அப்படியேம்மா? இல்ல, நீ பாட்டி மாதிரி தான் இருக்கா. நான் வெள்ளையம்மா, உனக்கு கார்த்தம்மான்னு பேர் வச்சிருவோம். ஆமா, அப்பதான் காம்பினேஷன் கரெக்டா இருக்கும். இங்க பாரு மீன்காரி, என் தங்கச்சி பிள்ளைக்கு பேர் வைக்கிறதுல நீ தலையிடக்கூடாது. அழகான பேரை பத்தி நாங்க வைப்போம். இது எங்க வீட்டு வாரிசு வானரி. எப்படி நீங்க பேர் வைக்க முடியும்? நாங்க தான் பேர் வைக்கணும். எப்ப நீங்க வீட்டுல கூட்டிட்டு வந்து விடுறீங்களா, அதுக்கு பேரவ தான் பேர் வைப்போம். ஏன் எங்க வீட்ல வச்சு பேர் வச்சா பேர் வைக்க முடியாது? அந்த சிலுப்பா பேத்திக்கு அவன் வீட்ல வச்சு தான் பேர் வச்சா. அவன் வீட்ல கூட்டிட்டு வச்சா. அவனுக்கு வீடு கிடையாது, அதனால சிலுப்பா வீட்ல வச்சு பேர் வச்சாவ. எங்களுக்கு அப்படியா? இது எங்க குடும்ப வாரிசு, முதல் வாரிசு வானரி. அதனால எங்க வீட்டுக்கு போன பிறகு தான் பேர் வைப்போம். அதுவும் நான் தான் பேர் வைப்பேன். பாப்பா யார் வைக்கானி? இங்க பாரு மீன்காரி, நீ சொன்ன மாதிரி வெள்ளையம்மா கருப்பம்மா எல்லாம் பேர் வைக்க கூடாது. ஒரு எழுத்து 2 எழுத்து மிஞ்சி போனா 3 எழுத்துல தான் பேர் வைக்கணும். அப்பதான் கூப்பிடக்கு ஈஸியா இருக்கும். நீ சொன்ன மாதிரி பேர் வச்சானு வச்சுக்க, கூட்டு முடிக்கல வேற ஊருக்கு ஓடிடும். என்ன பேர் அந்த பையன பேரு? திருநீரை செல்வி மங்கையர்க்கரசி குணவதி குணாலினி. சரி, இதெல்லாம் ஒரு பேரா? இந்த பேரை வச்சானு வச்சுக்க, கூட்டு முடிக்கல ஊரை விட்டு தாண்டாது, நாட்டை விட்டு தாண்டி ஓடிடும். பேர் பாரு, பேர நல்ல பேரை சொல்வானி பார்த்தா திருநீரை செல்வி மங்கையர்க்கரசி திருமணம் கொண்டால் இனிதாகனு பாட்டு பாடிக்கிட்டு இருக்கா. பாட்டு இல்ல வானரி, அதான் என் மாமியார் பேரு, என் மாமனார் அப்படிதான் கூப்பிடுவாரு. ரொம்ப நல்லா இருக்கும் வானரி, கூப்பிடும் போதே அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இப்ப நான் கூப்பிடியே நீங்க கேக்குறீங்களா? போதுமா, போதும். இதுக்கு மேல அந்த பேர் உன் வாயில வந்துச்சு, நம்ம இப்ப ஆஸ்பத்திரியில தான் இருக்கோம், ஆபரேஷன் பண்ணி தச்சு விடுவேன். நானே என் தங்கச்சி தூங்கிட்டு இருக்காளே, அதுலயே ஏன் உட்கார்ந்துட்டு இருக்குன்னு வெளியே வந்து உட்கார்ந்தா வாந்தால தாங்க முடியல. தாலாட்டு பாடியே பேர் வைக்கன்னு இந்த பிள்ளையும் தூங்க விட மாட்டீங்க. ஏன் உன் மகளுக்கு அந்த பேரை வைக்க வேண்டியதானே? திருநீரை செல்வி மங்கையர்க்கரசி குணவதி குணாலினி. எதுக்கு கண்ணுமணி கழுதமணின்னு பேர் வச்சிருக்கு? அந்த கரவாட்டுக்கு மட்டும் 4 எழுத்துல பேர், என் தங்கச்சி மகளுக்கு 4 கிலோமீட்டருக்கு பேர் வைக்க. இங்க பார் மீன்காரி, என் பிள்ளைகளுக்கு பேர் வச்சிருக்க மாதிரி 2 எழுத்து 3 எழுத்துல தான் பேர் வைக்கணும். சிம்பு பிங்கின்னு எவ்வளவு அழகா பேர் வச்சிருக்கேன். அப்படி எல்லாம் பேர் வச்சா நல்லா இருக்காது வானரி. நல்ல பெரிய பேரை வச்சு பாருங்க, அப்பதான் நல்லா இருக்கும். அட்லீஸ்ட் என் பேரையாவது வைப்பேன் என் பியாத்திக்கு. என்னது அட்லீஸ்ட் உன் பேரா? இத்தனை நாளா வெள்ளையம்மான்ல சொல்லிக்கிட்டு தெரிஞ்சா? அது இங்கிலீஷ் வானரி, பேர் இல்ல, என் பேரு வெள்ளையம்மா தான். இங்க பார் மீன்காரி, வெள்ளையம்மா கர்த்தமணி பேர் வந்துச்சுன்னு வச்சுக்க, மண்டையில முடி இருக்காது, கட்டு பண்ணி விடுவேன். அப்புறம் ஏன் பேத்தி என்ன மாதிரி இருக்கான்னு சொல்லிக்கிட்டு தெரிய முடியாது. வாங்க வானரி, நான் என் மார்மவிட்ட பேசி முடிவு எடுத்துக்கிடுவேன். நான் வைக்கிறது என் பேத்திக்கு பேர். எம்மா வானரி. பாட்டி வாங்க பாட்டி. என்னம்மா எல்லாரும் வெளிய உட்கார்ந்திருக்கிய? ஆமா, இது யாரு? இதுதான் உன் தங்கச்சி பிள்ளையா? ஆமா பாட்டி, என் தங்கச்சி உள்ள தூங்கிட்டு இருக்காத, வெளிய வந்து உட்கார்ந்துருக்கோம். அப்படியம்மா, பிள்ளை அழகா இருக்கல, பியாத்தியார் மாதிரில இருக்கா. பியாத்தியார் அது யார் பாட்டி? இந்தாவிய பாட்டிகாரி இருக்கல்ல, அவள மாதிரியே இருக்கான்னு சொல்லி. எம்மா வானரு, உன் தங்கச்சி மாவ பியாத்தியார உரிச்சு வச்சுல அழகா பிறந்திருக்கா. சே, இந்த மீன்காரி மாதிரியே எப்படிதான் பிறந்து தொலைஞ்ச தெரியல. மரவியெல்லாம் அவள மாதிரியே இருக்கா, அழகா இருக்கா.
வேற சொல்லி தொலைக்காவ. பாட்டி, என் தங்கச்சி பிள்ளைக்கு முடி நிறைய வளர்ந்துருக்கு பத்தியில, அதனால தான் உங்க கண்ணுக்கு அப்படி தெரியுது. இவா என் தங்கச்சி மாதிரி தான் இருப்பா. வளர வளர பாருங்க என்னைய மாதிரி அழகா இருப்பா. அப்படி சொல்றியா? ஆனா என் கண்ணுக்கு அவ பியாத்தியார் மாதிரியே தான் இருக்கா. பாட்டி கொஞ்சம் தள்ளுங்க, நான் பார்த்து சொல்லியேன். பெரிய ஆராய்ச்சி திலகை ஒரு கண்டுபிடிச்சிருவாரு. லிங் 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 சிங்கிலி 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 சிங்கிலி. ஏ குழந்தை, எதுக்கு அந்த குழந்தைக்கு பண்ணி பெல் அடிச்சிட்டு இருக்கா? ஓனர், குழந்தைய கொஞ்சரே ஓனர், என் குரலை பதிய வைக்கிறேன். வரும் நாட்களில் என் குரலை எங்க கேட்டாலும் நான் தான் குழந்தைன்னு கண்டுபிடிச்சிருவல, அதுக்கு தான் ஓனர். ஓஹோ, வியாபார நோக்கமா? சும்மா இருங்க ஓனர், நீங்க வேற. கிளிங் 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 கிளிங். யார குழந்தை இப்படி கொஞ்சம் நான் பார்த்ததில்ல. உனக்கு பிறக்கும்ல, அதை எப்படி கொஞ்சம் நானும் பார்க்கேன். ஓனர், குழந்தைங்களுக்கு நம்ம சத்தெல்லாம் அழகா கேட்கும்ல, அதான் இந்த மாதிரி வித்தியாசமா கொஞ்சிட்டு இருக்கேன் ஓனர். குழந்தைய பத்தியெல்லாம் அப்படியே மூக்கு முடி கண்ணு முடி எல்லாம் மீன் கறக்க மாதிரி அழகா இருக்கு. மீன் கறக்க மாதிரி இருக்குன்னு சொன்னா போதும். அழகா இருக்குங்க வார்த்தை வேண்டாம். ஓனர், அப்படின்னு உங்க தங்கச்சி பிள்ளை அழகா இல்லைன்னு சொல்ல வரீங்களோ? அது என் தங்கச்சி பிள்ளை அழகா தான் இருக்கு, அதுக்காக அழகா இருக்குன்னு சொன்னா போதும். சரி ஓனர், மீன் கறக்க மாதிரி இருக்கலாம், அதனால மீன் கறக்க மாதிரி அழகா இருக்குன்னு சொல்லிவிட்டேன். கிளிங் 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 ஜிங்கிலி 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 ஜிங்கிலி. ஓனர், நான் தான் சொன்னேன்ல மீன் கறி மாதிரி தான் இருக்கு. பாட்டி, முடி நிறைய இருக்குல்ல, அதான் உங்களுக்கு அப்படி தெரியுது. பிறகு நாங்க மொட்டை போட்டுருவோம். ஓனர், அப்படின்னா எப்பவுமே மொட்டை தான் முடிவீங்களா? முடியே வளர விட மாட்டீங்களா? ஆமா. குழந்தை பிள்ளை, வாயாம பிள்ளைக்கு எப்படி மொட்டை அடிக்க முடியும்? எங்க வீட்டு பிள்ளைக்கு நாங்க அழகா முடிய வளர்ப்போம். எனக்கு என் மாமனுக்கு என் கண்ணு மணிக்கு பிள்ளைக்கு மாதிரி முடி அழகா வளரும். நல்ல கால் யாருன்னு இருக்கு பாத்தியா இப்பவே? பேரவும் இப்படிதான் அழகா இருக்கும். வானருக்கு மாதிரிலாம் கலரா ஆகாது. அம்மா, அந்த மீன்கார் நம்மள தாக்கனே பேசிட்டு இருக்கா. என்னமோ தலைமுடியை குடும்பத்துக்குனே படைச்சு விட்ட மாதிரி சொல்லிட்டு இருக்கா. பாட்டி இந்தாங்க. பேரண்டி, நான் சொன்னதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டியா? ஆமா பாட்டி, எல்லாமே இருக்கு. எம்மா ஓனரு, இந்தம்மா இத உன் தங்கச்சிக்கு கொடு. பழம், பிரெட், ஹார்லிக்ஸ் எல்லாம் இருக்குமா? அவளுக்கு என்னென்ன தேவையோ எடுத்து கொடு. இந்தம்மா வாங்கிக்க. தேங்க்ஸ் பாட்டி. இருக்கட்டம்மா, பரவாயில்ல, நான் உன் தங்கச்சியை ஒரு எட்டு பார்த்துட்டு வரேன். சரி பாட்டி, வாங்க, நானும் வரேன். ரோஸ், நான் ஊருக்கு கிளம்புறேன். நம்ம குழந்தைய பத்திரமா பாத்துக்க. சரிங்க, நேரத்துக்கு சாப்பிடுங்க. பாட்டி வேற அங்க இல்ல. நீ என்னை பத்தி கவலைப்படாத ரோஸ். சமைக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்க. தாத்தாக்கும் எனக்கும் அவங்க தான் செஞ்சு தராங்க. சரிங்க. மாப்பிள்ளை, என்ன திடுதிப்புன்னு கிளம்புறிய? இன்னும் ஒரு வாரம் இருப்பியல்ல நினைச்சேன். இல்ல ஆண்டி, நான் இல்லைன்னா அங்கே வேலையே நடக்காது. தாத்தா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க, அதனால நான் கிளம்புறேன் ஆண்டி. சரி மாப்பிள்ளை, ஆனா என் கையில தான் ரூபாயே இல்ல. எப்படி சமாளிக்க போறனோ தெரியல. நீங்க கவலைப்படாதீங்க ஆண்டி, எனக்கு சம்பளம் வந்ததும் அனுப்பி விடுறேன். தேவைன்னா பாட்டிக்கிட்ட கேளுங்க, தருவாங்க. நாங்க கேட்டா எப்படி தருவாவ? அவிய மர்மகாரி ஒரு மாதிரியா முழிக்கும். வருத்தப்படாதீங்க ஆண்டி, நான் பாட்டிக்கிட்ட சொல்லிட்டு போறேன். பாட்டி கண்டிப்பா தருவாங்க. சரி மாப்பிள்ளை, அடிக்கடி வீட்டுக்கு வாங்க. போன் போடுங்க. சரி ஆண்டி, இன்னும் 2 மாசத்துல நான் ரோஸை கூப்பிடறதுக்கு வருவேன். என்னது 2 மாசத்துலயா? ஒரு 6 மாசமாவது என் பிள்ளை என் வீட்டுல இருக்கட்டும் மாப்பிள்ளை. நான் அவளை நல்லா பார்த்துடுவேன். ரூபாய மட்டும் மாசம் மாசம் அனுப்பிடுங்க. நான் 2 மாசத்துல அங்க போயிடுறேம்மா. அவருக்கு நாங்க இல்லாம கஷ்டமா இருக்கும், சாப்பிட மாட்டாரு. ரோசி, அம்மா சொல்லி எல்லாம் இங்கேயே இரு. மாப்பிள்ளை ரூபாய் அனுப்புவாவ, நல்லா சாப்பிட்டு வாங்கி உடம்ப தேத்து. மாப்பிள்ளை, நீங்க போயிட்டு 6 மாசம் கழிச்சு வந்தாலும் பரவாயில்ல. ஆனா ரூபாயை மட்டும் மாசம் மாசம் போட்டுருங்க மாப்பிள்ளை. சரி ஆண்டி. ரோஸ், பாப்பா பார்த்துக்க, நான் போயிட்டு வரேன். சரிங்க, போனோடனே போன் போடுங்க. சரி ரோஸ், நான் பாட்டி வீட்டில் போய் சொல்லிட்டு அப்படியே கிளம்புறேன். மாமா, பாட்டி குழந்தை எல்லாரும் ஹாஸ்பிடல் போயிருக்காங்க. எதுக்கு? பாட்டிக்கு உடம்பு சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஓனர் ரவியல் தங்கச்சி நிரோஜாவுக்கு குழந்தை பிறந்திருக்குல்ல, அதான் எல்லாரும் பார்க்க போயிருக்காங்க. அப்படியா? சரி சரி. நான் கூட அந்த பிள்ளைய போய் பார்க்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருக்கேன் மாப்பிள்ள, நேரமே இல்ல. ரோசி பிள்ளையும் பார்த்துக்கிட்டதுலயே நேரம் சரியா இருக்கு.
சரி ஆண்டி, நான் கூட ஹாஸ்பிட்டலுக்கு தான் போய் பார்க்க போறேன். நீங்களும் வரீங்களா? சௌமி வீட்ல இருந்து பார்த்துக்கிடட்டும். வேண்டாம் மாப்பிள்ள, நான் வீட்டுக்கு வந்த பிறகு போய் பார்த்துக்கிடியே. நீங்க போய் பாட்டிக்கிட்ட சொல்லிட்டு போங்க மாப்பிள்ள. ரூபா நான் கேட்டா தர சொல்லி சொல்லுங்க. சரி ஆண்டி. சரு, சரு குட்டி, அப்பா ஊருக்கு கிளம்புறேன். இன்னும் சொல்றதா? ஓனர் ரவியா கூப்பிடுற மாதிரி கூப்பிடியாவா மாமா? சரு குட்டிமா, எந்த சேட்டையும் பண்ணாம மம்மி கிட்ட சமத்தா இருக்கணும். மாமா சரோஜினின்னு கூப்பிடுங்க மாமா. எதுக்கு பாதி பேர் கூப்பிடுறீங்க? அது சௌமி, இந்த பேர் ரொம்ப நல்லா இருக்கு, கூப்பிடுறதுக்கு ஈஸியா இருக்குல்ல, அதனால தான் சரோனி கூப்பிடுறேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச பேரு. இன்னும் பிடிச்ச பேரா? இதுல என்னமோ இருக்கு. அந்த ஓனர் ரவியில தான மாமா இப்படி கூப்பிடுவாங்க. எனக்கு பேர் வைக்கிற அன்னைக்கு லேசா சந்தேக வந்துச்சு. இது எப்படியாவது நமக்கு தெரிஞ்சுக்கிடணும். ஓனர் ரவியிலோட முழு பேர் என்னன்னு கேட்டே ஆகணும். எல்லாருக்கும் போயிட்டு வரேன். ரோஸ் பாய். சரிங்க, போயிட்டு வாங்க. பாப்பாவை சரோ சரோன்னு கூப்பிடியாவ? ஓனர் ரவியிலையும் இப்படிதான் கூப்பிட நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்படின்னா ஓனர் ரவியலுக்கும் இவருக்கும் என்னமோ இருக்கு. கண்டுபிடிக்கிறேன். இத மட்டும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஓனர் ரவியல் குட்டிமி என் கையில. அதுக்கு பிறகு என்னை குட்டிமின்னு கூப்பிட முடியாது, சௌமின்னு கூப்பிட முடியாது. அவ்விய வீட்டுக்கு நான் மருமவளா போவேன். இத அவ்விய நினைச்சாலும் தடுக்க முடியாது. அவ்விய குட்டிமி இனி என் கையில. இத வச்சே மிரட்டி அவ்விய வீட்டுக்கு மருமவளா போய் அவ்வியல துரத்தியே தீருவேன். சரோங்க, வாங்க. ஆமா பாட்டி இங்க வந்தாங்களா? ஆமா, ரூம்ல தான் இருக்கவே தங்கச்சிக்கிட்ட. நான் பாட்டி பார்க்கலான்னு தான் வந்தேன். உள்ள போகலாமா? அங்கெல்லாம் போகக்கூடாது. பாட்டி வெளியே வருவாவே, பேசிட்டு போங்க. சரிங்க. சரோங்க, நான் ஊருக்கு கிளம்புறேன். சரி சரி, ரொம்ப நன்றி. எதுக்கு நன்றி? அதே என் பேரை வைக்காம இருந்ததுக்கு தான். இப்பயும் உங்க பேர் தான் வச்சிருக்கேன் சரோங்க. என் குழந்தைய நான் சரோன்னு தான் கூப்பிடுவேன். நீங்க சரவணி கூப்பிடுங்க, எப்படி வேணாலும் கூப்பிட்டுட்டு போங்க. என் பேரை வைக்காம இருந்தது ரொம்ப நல்லது. உங்க பேரை அப்படியே முழுசா வைக்கலான்னு தான் கடைசி வரைக்கும் நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் நீங்க கேட்டுக்கிட்டதுக்காக உங்க பேரை பாதி வச்சிருக்கேன். எங்களுக்கு இன்னொரு பொன் குழந்தை பிறந்தா உங்களோட பேரை கண்டிப்பா வச்சிடுறேன். கவலைப்படாதீங்க சரோ. விளங்க, நீங்களாம் திருந்தவ மாட்டியே, நீ நிம்மதியா இருக்க விட மாட்டிய. அதான் ஒரு பிள்ளைக்கு வச்சாச்சுல, திரும்ப திரும்ப இதெல்லாம் என்ன பழக்கம்? அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. எனக்கு இந்த உலகத்திலே தெரிஞ்ச ஒரே ஆள் நீங்க மட்டும்தான். மீதி யாரையும் பார்த்தது இல்லையா? இல்ல, நீங்க சொன்னதுனால தான் அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிட்டேன். அடுத்து பொன் குழந்தை பிறந்தா உங்க பேரை தான் கண்டிப்பா வைப்பேன். ஷோ கடவுளே. ஏய்யா ஆனந்த், என்னையா வானத்தை பேசிட்டு இருக்கியோ? ஆமா பாட்டி, உங்களை பார்க்க தான் வந்தேன். நான் ஊருக்கு கிளம்புறேன் பாட்டி. சரியா, பேட்டு வா, தாத்தாவை பார்த்துக்க. சரி பாட்டி. பாட்டி, கொஞ்சம் ரோசியை பார்த்துக்கோங்க பாட்டி. சரியா, பார்த்துக்கிடுவேன், அப்பப்ப போவேன். அவங்க அம்மா ஏதாவது பணம் தேவைப்படுதுன்னு கேட்டா கொடுங்க பாட்டி. என் சம்பளத்துல பிடிச்சிக்கோங்க. சரியா, நான் பார்த்துக்கிடுவேன். நான் போயிட்டு வரேன் பாட்டி. போயிட்டு வாய்யா, போயிட்டு வா. சரோங்க, நான் வரேங்க.